கிடைத்திருக்கும் விடையில் தன் மகன் லோகிதாசன் போலவா இருக்கிறான். அந்த கணக்கு வைத்து அவனை அப்படியே மடியில கிடத்தி அப்படியே அழுகிறான், தொழுகிறான். அப்பொழுது காவலர்கள் பார்க்கிறார்கள். அடியே கல்வி, என்னுடைய மன்னனான பரம்பரை கொன்று கொலை செய்து இப்படி இருக்கிறாயே என்று சொல்லி காவலர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் மன்னனிடத்திலே. மன்னனிடத்தில் கொண்டு மன்னனாக இருக்கிறான். ஏ ஐயா காவலர்களே, இந்த சன்னாகி சும்மா சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. இவன் அந்த மையானத்தில் காத்து வருகிறானே சுடுபுளையம், அவன் கையால் இவன் தலையை துண்டிக்க வேண்டும் என்று ஆடை எடுக்கிறான். சந்திரபதி பெண்மணியானை அழைத்துக் கொண்டு காசு என்ற மையானத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து ஹரிச்சந்திரா இருக்கா வரணும், இவன் சாதாரண ஆள் கிடையாது. நடந்து நேர்ந்து மன்னனோட மகனையே கொண்டு கொலை செய்திருக்கிறார். இவளை காசு என்ற மையானத்தில் கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று தலை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹரிச்சந்திரன் பார்க்கிறார். இதுவும் நான் சொல்றது ஆண்டவா, என் மனைவியாக இருந்து அத்தனை இன்பங்களும் பகிர்ந்து கொண்டு இப்ப துன்பத்திலையும் இவ்வளவு சோதனை அணிந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் என்ன சோதனையா என்று ஆண்டவன் கேட்கிறது. அவள் அரிச்சன மாமன் என்ன செய்தார் தெரியுமா? அவள் உறவாளை தான் எடுத்தாள். நான் இவ்வளவு சொல்லி உன் கட்டிய மனைவியை வெட்ட போறியடா. ஏ ஐயா ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, நாங்கள் வேறு யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுப்பா. கட்டிய மனைவியை வெட்ட போயிருந்தாயே, இதெல்லாம் உனக்கு ஒரு சரித்திரம், ஒரு பேர் புகழ் எல்லாம் நாலு நகரங்கள் தெரிய வேண்டும். நாங்கள் நடத்திய நாடகம் அப்பா. நாடகம் தான் ஐயா. அதனால அர்ச்சந்திர மன்னன் ஒப்புக்கொள்வாரா? நீதி தவற மாட்டான், நேருக்கு விடுக்க மாட்டான், கண்ணியை வெட்டுவாடு, எதுவும் தவற மாட்டாங்களா? சரி, நான் குறி சொல்லலாம். பையன் இல்லவா? நீங்கள் இவ்வளவுதான் சொன்னாலும் சரி, ஐயா நகாருங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் உறவாடை எடுக்கிறான். அவன் வெட்டுகின்ற